எப்பொழுதும் இந்த 2 கேள்வியை கேளுங்க. எந்த பயிற்சி நீங்க செஞ்சு முடிச்சீங்கனாலும் இந்த 2 கேள்வியை கேளுங்க. ஏன்னா பிரபஞ்சம் உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்ப்பதில்லை. பிரபஞ்சம் உங்களுடைய அலைவரிசைக்கு தான் ஏற்ற விஷயங்களை அனுப்பி கொண்டிருக்கிறது. நீங்கள் நிறைய பேர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, பயிற்சிகளை மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள். திடீர்னு 369 டெக்னிக் பண்ணால் அது நடந்துடும். 555 மெத்தடு, புதுசாக ஒரு மெத்தட். மேபி இன்னும் போக போக நிறைய புது புது பயிற்சிகள் வரலாம். கலர் கலரான பயிற்சிகள் வரலாம். எப்படி கேட்குறது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டே இருக்கிறோமே தவிர, கேட்கும்போது எனக்குள்ளே என்ன இருக்குது, கேட்கும்போது எனக்குள்ளே என்ன இருக்குது, அல்லது நான் கேட்குறதுனால எனக்குள்ளே எதை உருவாக்குறேன் அப்படிங்கிற அந்த 2 விஷயத்தை மாற்றாமல் நீங்கள் எந்த டெக்னிக்கை பயன்படுத்தினாலும் அது வேலை செய்வதில்லை. இதை மாற்றிட்டீங்க அப்படின்னா சாதாரண ஒரு விஷயம் போதும். எளிமையாக உங்களுக்கு தெரிந்த ஒரு உங்களால் செய்ய முடிந்த எந்த ஒரு டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் அது அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் முடிவு பண்ணணும், நான் என்னுடைய கடந்த காலத்தினுடைய அடிமையாக இருக்க போகிறேன்னா, என்னுடைய நிகழ்காலத்தில் என்னை கட்டி வைத்திருக்கிற சங்கிலிகளுக்கு நான் அடிமைகளாக இருக்க போகிறேனா, அல்லது நான் நினைக்கக்கூடிய அந்த எதிர்கால நபராக நான் மாற வேண்டும் என்று நினைக்கிறேன் அப்படிங்கிற இந்த முடிவை நீங்கள் எடுத்தாக வேண்டும். இந்த விஷயத்தை நீங்கள் மாற்றாமல் நீங்கள் கேட்குற வார்த்தைகள் மூலமாக எந்த மேஜிக்கும் நடக்க போகிறதில்ல. ஏன்னா மேஜிக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது, வெளியே இல்லை. நான் பேசுகிறதுனால கிடையாது. ஆக்சுவல் மேஜிக் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த வார்த்தைகளில் கிடையாது. இந்த வார்த்தைகள் உங்களுக்குள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, அங்கே தான் மேஜிக். உள்ளுக்குள்ளே தான் மேஜிக். நீங்கள் வெளியே மேலோட்டமான விஷயங்களை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். உள்ளே பாருங்கள், உள்ளே பாருங்கள். உள்நோக்கி பயணியுங்கள், உள்நோக்கி பயணியுங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை பாருங்கள். உண்மையாகவே நான் பயிற்சி செய்யும்போது, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக நான் ஏதாவது ஒன்று செய்யும்போது, எனக்குள் நான் எதை விதைக்கிறேன், நான் எதை வைத்திருக்கிறேன். இந்த 2 கேள்வியை கேளுங்க. எப்பொழுதும் இந்த 2 கேள்வியை கேளுங்க. எந்த பயிற்சி நீங்கள் செஞ்சு முடிச்சிங்கனாலும் இந்த 2 கேள்வியை கேளுங்க. ஏன்னா பிரபஞ்சம் உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்ப்பதில்லை. பிரபஞ்சம் உங்களுடைய அலைவரிசைக்கு தான் ஏற்ற விஷயங்களை அனுப்பி கொண்டிருக்கிறது. வார்த்தைகளை மாற்றி பிரயோஜனமில்லை. உங்களை மாற்றுங்கள்.